இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, நீர் அப்படியே செய்கிறீர், செய்ய போகிறீர், உங்களுடைய மகிமை காண பண்ண போகிறீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவராகிலும் அந்த வண்ணமாய் திரும்பி போகிறதில்லை. ஒருவரும் நிரப்பப்பட போகிறார்கள், சந்திக்கப்பட போகிறார்கள். ஒரு புதிய பாதை அவர்களுக்கு முன்பாக இன்னைக்கு திறக்க போகிறது. கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. செய்கிற மகத்துவங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் 2வது பகுதி தான் கர்த்தர் என் மனசுல வைத்த வார்த்தை. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் இந்த செய்தியை உலகத்தின் பல தேசங்களிலிருந்து, உங்க ஆபீஸ்ல இருந்து நீங்க இன்னைக்கு வர முடியாம நீங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தமது ஜனமாகிய உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே சமாதானம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். பணத்தை எங்க வேணா சம்பாரிச்சிடலாம், பொருளை சம்பாரிச்சிடலாம், பட்டத்தை சம்பாரிச்சிடலாம், கல்வியை சம்பாரிச்சிடலாம், பட்டங்களை சம்பாரிச்சிடலாம். ஆனால் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம் வந்து சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு, என் ஜனத்துக்கு நான் ஒரு பிளெஸ்ஸிங் தரேன். அது என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தை தருவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, சமாதானமா இருங்க. இன்னைக்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளையினுடைய பேரை நான் சொல்ல எனக்கு வாய்ப்பு இருக்குமானால் ஒவ்வொரு பேரா சொல்லி உன்னை பார்த்து நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு சமாதானம் தருவார். You will go out of this place with a divine peace. ஒரு மிகப்பெரிய, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இங்க ரொம்ப கலக்கத்தோடு வந்திருக்கலாம். இந்த மீட்டிங் முடியுது, நான் எப்படி வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண போறேன்? இந்த மீட்டிங் முடியுது, நான் எப்படி கல்லூரிக்கு போக போறேன்? இந்த மீட்டிங் முடியுது, என் குடும்பத்தை நான் எப்படி சந்திக்க போறேன்? இந்த மீட்டிங் முடியுது, என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி பார்க்க போறேன்? இந்த மீட்டிங் முடியுது, என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் எப்படி சீர்படுத்த போறேன்? நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பாவங்கள்லேருந்து நான் எப்படி உண்மையா விடுதலை ஆயிடுவேனா? நான் பரிசுத்தமா தொடர்ந்து வாழ்வேனா? வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்கு இருக்குமா? ஜெயஜீவியை நான் செய்வேனா? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாடிட்டேன், என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை நேசிப்பேனா? நான் இந்த இடத்துல தூக்கி போட்ட காரியங்களை நான் திரும்ப தொடாம கர்த்தருக்கா வைராக்கியமா நான் வாழ்வேனா? ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பாரா? என் அடைப்பட்ட கதவுகள் ஆண்டவர் திறப்பாரா?
என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எனக்கு தருவாரா? எனக்கு ஒரு வெளிச்சத்தை தருவாரா? எனக்கு ஒரு வழியை காட்டுவாரா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பாரத்தோடு நீ வந்திருக்கலாம்ப்பா. இதுவரைக்கும் அந்த பிரச்சனையை, அந்த தேவையை, அந்த பயத்தை, அந்த நடுக்கத்தை, கலக்கத்தை நீ யார்ட்டையுமே சொல்லாம இருக்கலாம். உனக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம் ஒருவேளை உன் இருதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியான உனக்கு நேரா பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய உனக்கு சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு அந்த வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் அப்படியே ஏற்றுக்கொள். என்னுடைய உள்ளத்தில் ஒரு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவருடைய சமாதானத்தை எனக்கு வைத்து போகிறார். அந்த சமாதானத்தோடு நான் இங்கிருந்து போக போறேன். அந்த சமாதானத்தோடு நான் போக போறேன். இயேசு சொன்னார், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கொலோசியர் 3:15 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. இந்த வார்த்தை அப்படியே நீங்க உங்களுக்கென்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இன்றைக்கு விசுவாசத்தோட அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. உங்க ஸ்பிரிட்ல அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவனுடைய சமாதானம் என் உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும். இன்றைக்கு நீங்க கொடுக்கிற அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சுவாமி. இன்றைக்கு நிறைய பேர், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க, என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னோடு இருங்க சுவாமி, இன்றைக்கு இந்த மீட்டிங் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற்றுங்கன்னு நிறைய பிள்ளைங்க ஜெபிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த மீட்டிங்காக அநேக பெற்றோர் இந்த மீட்டிங் நடக்கிற இந்த நேரத்தில் பல மணி நேரம் வீடுகளில் உபவாசம் இருந்து கண்ணீரோடு உங்களுக்காக நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் சபையிலையும் அநேக பெற்றோர் எதிரில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் நடக்கும்போது அவங்க எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. யாக்கோபு தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதர்னா. யாபேஸ், தேவனே என்னை ஆசீர்வதிங்க சாமி, என்னை ஆசீர்வதிங்க சாமின்னு சொல்லி அவன் கதர்னா. தேவனுடைய ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதங்களோடு ஒப்பிடவே முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் நித்தியமானது, அவருடைய ஆசீர்வாதம் நிலையானது, அவருடைய ஆசீர்வாதம் பணமோ பொருளோ பிரயாசமோ செய்து வாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் சாபமாக மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு மாலையில வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்து ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருடைய ஜனமா இருப்பதனாலே கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எப்படி இந்த சமாதானம் கிடைக்கும், எந்த சமாதானத்தை நீங்க தருவீங்க, எப்படிப்பட்ட சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரப்போறீங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் 3 சமாதானங்களை என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கொடுத்தார். There are 3 characteristics or 3 areas where you will experience this peace. தேவனுடைய சமாதானத்தை இந்த 3 பகுதிகளில் நீங்க அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தரப்போகிறார். முதலாவது ஒரு காரியம், லூக்கா 7:50 வாசிக்கும் போது அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். இந்த சகோதரியினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க 36 இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பரிசேயரிலே ஒருவன் இயேசு தன்னோட போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டு அவர் வீட்டிற்கு அவரை அழைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தான். அப்பொழுது அழையா விருந்தாளியாக ஒரு பெண் உள்ளே வருகிறாள். வேதம் சொல்கிறது, அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியான ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து
பரிமள தைலத்தை பூசினாள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அலையா விருந்தாளி நல்ல பெண்ணா இருந்திருந்தா நிச்சயமா அந்த மனுஷன் ஒரு சேர் போட்டு நீயும் சாப்பிடுமா, அல்லது மேஜை பக்கத்தில் கூப்பிட்டு நீனும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஏரியாவில் ஒரு கனம் பெற்ற, ஒரு நல்ல பெயர் பெற்ற, புகழ் உள்ள ஒரு பெண்ணா இருந்திருந்தா, கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, நிச்சயமா அந்த பரிசேயன் வந்து அவள் வருகையை வந்து ஒரு வரவேற்போட ஏற்றிருப்பாரு. ஆனா அவருக்கு முகமே சரியில்லை, அவருக்கு மனசே சரியில்லை, அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு, வேதனை ஆயிடுச்சு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விருந்தாளி இயேசு வந்துட்டார். அவருக்கு முன்னாடி எதுவுமே அந்த பொண்ணையும் சொல்ல முடியல. இயேசு பெரியவரா உள்ள கூப்பிட்டுட்டாரு. என்னடா சரி, நம்ம தான் ஒன்றும் சொல்ல முடியல, இயேசு ஒரு தீர்க்கதரிசி தானே, அவராது ஏதாவது சொல்லி இந்த பொண்ணை வெளியே தள்ளிட்டா நல்லா இருக்குமே, நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் குறையும் நினைச்சிருந்தால் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இயேசு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த பெண் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி அப்படியே முத்தமிட்டு அழுது அழுது அழுது, அந்த கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த விருந்து வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விருந்து நடக்கிற நேரத்தில் பயிரும் ஒரு நல்ல சென்ட்டை கொண்டு வந்து அடிச்சு பாருங்க, நீங்கள் நல்லா சாப்பிடும்போது சாப்பிட முடியுமா? பயங்கரமான வாசனை, சாப்பாடு வாசனை இல்லாத ஒரு ரொம்ப விசேஷமான சென்ட்டை ஒருவன் கொண்டு கீழே ஊத்துனா சாப்பிட தோணுமா? இல்லை. அது மாத்திரம் இல்லை, சரி சென்ட் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணும் எல்லாம் சாப்பிட உட்காந்தா ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுவும் விருந்தாளியா கூப்பிட்டவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்கும் இந்த ஆளுக்கு? என்ன செய்யனே தெரியல. ஆனா இயேசு அதை தடை பண்ணாம அமைதியா உட்கார்ந்திருக்கார். இந்த பெண் அழுது 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 அவள் நிற்கும் போது பரிசேயன் நினைக்கிறார், இப்ப இயேசு வாயை திறந்து போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா இயேசு அந்த பெண்ணிடத்தில் பேசல. இதை பார்த்து மன கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பரிசேயனை பார்த்து அவர் சொன்னார், சிமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேணும். உன் வீட்டில் நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தேன், நீ எனக்கு காலுக்கு தண்ணி தரல. இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நினைச்சு தன்னுடைய தலை முடியினால் அதை தொடச்சிட்டு இருந்ததை பார்க்கலையா? நீ என் தலைக்கு எண்ணெய் கொடுக்கல, அவளோ என் பாதத்துக்கே பரிமள தைலத்தை பூசினா. சொல்லிட்டு 47ஆம் வசனத்தை சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அந்த பெண்ணை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 50ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நேரடியா சொல்றேன்ப்பா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஏன் தெரியுமா சமாதானம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போறாரு? அந்த சமாதானம் உள்ளத்துல ஏன் வரப்போகுது தெரியுமா? ரட்சகராகி இயேசு கிறிஸ்து உன்னுடைய முகத்தை பார்த்து சொல்றாரு, உன்னோட திரளான பாவங்களை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ சமாதானத்தோட போ. பழசையே நினைச்சுக்கிட்டு போகாத. நான் எவ்வளோ பெரிய குழியில விழுந்துட்டேன், எவ்வளோ பெரிய அசுத்தத்தை நான் தொட்டுட்டேன், எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அந்த குற்ற மனசாட்சியோட வெளியே போகாத. ரட்சகராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த கன்வென்ஷனுக்கு வந்து நீ கண்ணீர் ஊற்றி என் பாதங்களை நினைச்சு, உன் பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு என் பாதத்தை நீ நினைச்சிருக்கிற. நீ வந்து பாவியாக நீ உலகம் உன்னை பார்த்தாலும் நீ என்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த அன்பினால என்கிட்ட வந்து உன்னுடைய கண்ணீரை காணிக்கையா கொடுத்துருக்க. நீ பயப்படாத, உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன், இனிமே அதை நான் நினையாமல் இருப்பேன். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, உன்னோட வருங்காலத்தை நான் பார்த்து கொள்வேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த லாஸ்ட் டே மீட்டிங்கில் கூட இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரா, உண்மையாவே மறந்துட்டாரா, எனக்கு ஒரு நியூ சாப்டரை திறப்பாரா, அல்லது நான் செஞ்ச தப்புக்காக என்னை அனுபவிக்க வச்சிருவாரா, தண்டனையை கொடுத்துருவாரா, திரும்ப அதே குழியில நான் விழுந்துருவேனா, பழைய வாழ்க்கைக்கு ஓடிடுவேனா, அதே அடிமைத்தனத்தில் சிக்கிடுவேனா அப்படின்னு நினைச்சு 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 நீ பதறி கொண்டிருக்கலாம். இந்த மீட்டிங்ல இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் உண்மையாவே பரிசுத்த வாழ்க்கையில் உண்மையா நான் முன்னேறுவேனா, அல்லது பழைய பாவத்திலே விழுந்துருவேனா பயந்துட்டே வந்திருக்கிறியா, மனசு படபடப்போட வந்திருக்கிறியா,
ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தர்றேன், பயப்படாத. உன் பாவங்கள் அநேகமாக இருந்தாலும் நீ என்மேல் வைத்த அன்பினால உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், பயப்படாத, கலங்காத. நான் உன் இருதயத்தை சுத்தமாக்கிட்டேன், பயப்படாத. நான் உன் பாவங்களை கழுவிட்டேன், பயப்படாத. யார் உன்னை பற்றி என்ன வேணா பேசிட்டு போட்டோம், யார் உன்னை பற்றி கதை கட்டட்டும், யார் உன்னை எப்படி வேணா நடத்தட்டும், உன்னை பழைய ஆள் மாதிரியே பார்க்கட்டும், உன்னை பழைய ஆள் மாதிரியே உன்னை நடத்தட்டும், பயப்படாத. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன். நான் உன் பாவங்களை மன்னித்து விட்டேன். நீ திரும்பவும் கலக்கத்தில் போகாத. நீ விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, என் கண்ணீரை கண்டு என் மேல் மனதுருகி என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தந்து என் அக்கிரமங்களை எனக்கு நீங்களாக்கினீரே, உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கு உடைய சமாதானத்தை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேனப்பா. நான் குற்ற மனசாட்சியோடு இங்கிருந்து போகல. இயேசு என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, அவைகளை இனிமேல் நினையாதிருப்பார். நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோட நிச்சயத்தோட இந்த இடத்துல இருந்து போகும்படி அவர் தம்முடைய சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்திர இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. I tell you, number one, this peace comes through his pardon. உன்மேல் ஆண்டவர் கொடுக்கும் விலை மதிக்க முடியாத மன்னிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு உனக்கு என்ன கொடுக்கும்னா, உன் உள்ளத்தை ஒரு பெரிய சமாதானத்தினால் இந்த மாலையில் நிரப்ப போகிறது. குற்ற மனசாட்சியோடு பலமுறை ஒவ்வொரு செஷன் நீ அழுது 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 இயேசுவே இதை மன்னிச்சிட்டிங்களா, இதை மன்னிச்சிட்டிங்களா, இதை உண்மையாகவே மன்னிச்சிட்டிங்களா, எனக்கு ஒரு அடையாளம் தாங்க, என்னை மன்னிச்சிட்டிங்களா, இதை மறந்துட்டீங்களா, ஆண்டவரே இதை என்னை விட்டு விலக்கிட்டீங்களா, ஆண்டவரே என்னை நீங்கள் ஒரு பாவியாக பார்க்காம என்னுடைய பிள்ளையாக பார்க்குறீங்களா, உண்மையாக என்ன பார்க்குறீங்களா அப்படின்னு யோசித்துட்டு கலங்கிட்டே வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திரளான பாவங்களோடு நீ இந்த கன்வென்ஷனுக்குள்ள வந்திருக்கலாம். அந்த பாவங்களை நீங்க வெளியே யாருக்கும் வெளிப்படுத்தல, ஆண்டவரும் கிருபையா யாருக்கும் வெளிப்படுத்தல. ஆனா தேவன் அறிவார் நாம் என்ன நிலையில இருக்கிறோன்னு. என் உட்காருதலையும் நீ எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். தூரத்திலிருந்து என் நினைவுகளை நீர் அறிகிறீர். உமக்கு முன்பாக மறைவாக ஒன்றுமே இல்லை அப்பா. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் உமக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். என் நிலைமை என்ன நமக்கு தெரியும். ஒருவேளை என் வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் இன்றைக்கு உடைய சமாதானத்தை எனக்கு தரீங்க. எப்படி தரீங்கன்னு கேட்டா, அந்த திரளான பாவங்களை என் இயேசு மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப முதலாவது எப்படி சமாதானம் உங்களுக்குள்ள வருது? இயேசுவின் மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், அவருடைய மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். பாவியாகி என்னை இயேசு ரட்சித்தார், இயேசு மீட்டு கொண்டார். இயேசுவை நான் பாடுவேன், அவரை போற்றுவேன், நீடோழி காலம் அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன். பழைய காரியங்களையே பேசிட்டு கவலைப்பட மாட்டேன். நான் இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா கர்த்தர் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விலக்கி விட்டார். இந்த கன்வென்ஷன் நான் மீட்பை பெற்றுட்டேன். ஆண்டவர் என்னை பரிசுத்தமானாய் மாற்றிட்டாரு. நான் பாவியாக இந்த இடத்த விட்டு நான் போறதில்லை. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையா நான் போறேன். அல்லேலூயா. இனி பாவம் எனக்குள்ளே ஆண்டு கொள்வதில்லை. நான் இயேசுவினால் விடுவிக்கப்பட்டு விட்டேன். இயேசு என்னை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? ஹல்லேலூயா. ஸ்கேல் பாரு. 2 give me 5. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன். மாட்சிமையான மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி
நம்பி பற்றிக் கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். ஆவியாம் என்னை ஏற்றுக் கொண்டார். இன்னொரு பாடலாமா? பாடுங்க. இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன். பாடமா? வாயை திறந்து. தேவகுமாரன் ரட்சை செய்தார். ஆவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடுவேன். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடோழி இன்னைக்கு இந்த மீட்டிங்குள்ள வரும்போது உண்மையா சொல்றேன், நீ ஒரு அழுகையோட வந்திருப்ப. ஏசப்பா, ஒரே ஒரு முறை சொல்லுங்க, என் பாவத்தை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. என் பழசை என்ன விட்டு விலக்கிட்டீங்க நீங்க ஒரு முறை என்கிட்ட சொல்லுங்கப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா வெளியே போவேன். எனக்கு இன்னும் நிச்சயம் இல்லை. எனக்கு உறுதி இல்லைப்பா. நான் செஞ்ச தப்பு, நான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு புரியுது. ஆனால் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நான் நேசிச்சு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்களை நேசிச்சு தான் நான் உங்களை தேடிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்கள் வாயால் எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன், என்னை விடுதலையாக்கிட்டேன்னு சொல்லுங்க. அந்த ஜெபத்தோடு நீ ஒரு பிள்ளை வந்திருப்பமா. ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை ரட்சித்துட்டேன், உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். நீ தைரியமா பாடு. பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுங்க. இயேசுவை பாடி போற்றுகிறேன். கரங்களை உயர்த்தி பாடலாமே. நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடோழி காலம் சோதனை. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இயேசுவை, இயேசுவை. நான் ஒரு பாவியாக அல்ல, மீட்கப்பட்டவளாக, மன்னிக்கப்பட்டவளாக, திரளான பாவங்கள் நீக்கப்பட்டவளாக. I worship you, Jesus. Thank you, Lord. மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடோழி காலம் சோதனை. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். இயேசுவை ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கே நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த கூடாது? ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய பாரம், காயப்பட்ட மனசாட்சி, குற்ற மனசாட்சி ஆண்டவர் விளக்குறார். எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை வார்த்தைகளால் நீங்க வர்ணிக்கவே முடியாது. இது புத்தி கெட்டாத தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. எப்படி இந்த சமாதானம் வருகிறது? முதலாவது, பாவ மன்னிப்பினால் உண்டாகிற சமாதானம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த சமாதானத்தை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, கர்த்தர் தர்றார். ரெண்டாவது ஒரு சமாதானம், ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனாலும் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6 முதல் 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Peace that comes through God's pardon. Number 2, peace that comes through prayer. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு காலம் நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டீங்க, எல்லாத்துக்கும் கண்ணீர் வடிச்சிங்க, எல்லாத்துக்கும் நீங்க பதறினீங்க, எல்லாத்துக்கும் பயந்தீங்க, எல்லாத்துக்கும் கலக்கம் அடைஞ்சிங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க, ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க. கவலைப்படாம என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்களை என்ன பண்ணுங்கன்னா தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துவீங்களானா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், உங்க மேல கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி இந்த சமாதானம் வரும் தெரியுமாமா? இந்த கன்வென்ஷன் முடியும் போது நீ கலங்குகிற பிள்ளையாக, கவலைப்படுற பிள்ளையா இருக்க போறதில்ல. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெப ஆவியை தரப்போறார். நீ ஜெபிக்கிற பிள்ளையா மாற போற. இதுவரைக்கும் நீ எல்லா தேவைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளும் உங்க அப்பா அம்மாட்டே நீ போன, எல்லாத்தையும் டேடி மம்மி எனக்கு தாங்க, எனக்கு இது வேணும், ஐயோ யாராவது தரமாட்டாங்களா அப்படின்னு மனுஷனுடைய முகத்தையே நீ பார்த்து பழகிட்ட இத்தனை வருஷமா. ஆனா இந்த கன்வென்ஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தரப்போறார். நீ எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ண போறன்னா, எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறேன், ரொம்ப கலங்கி இருக்கிறேன், எசப்பா என்னுடைய முகத்தை நீர் நோக்கி பாரும், என் சத்தத்தை நீ கேளும்பா அப்படின்னு கேட்கிற ஒரு பிள்ளையா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜெப அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். For everything the Holy Spirit is going to guide you to be a person of prayer. நீ எல்லாவற்றை குறித்தும் கவலைப்படாம நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். இதுவரைக்கும் நீ ஜெபத்தை கடைசி ரிசார்ட்டா நீ வச்சிருந்த, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில எதுவுமே முடியலன்னா நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீ ஒரு பிள்ளையா இருந்த. ஆனா இன்றைக்கு ஒரு பெரிய ரிவைவல் ஆண்டு உனக்கு தருகிறார், ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் ஆண்டு உனக்கு தருகிறார். நீ கடைசியாக ஜெபம் இல்ல, முதலாவது நீ ஜெபிக்க பழக போகிற. மனுஷனுக்கு அதை தெரியப்படுத்தாம, யாருக்குமே அதை தெரியப்படுத்துறதுக்கு முன்னால நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை ஜெபிக்கும்படி உன்னை ஏவ போகிறார். உன்னை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் இதை செய்தார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, எதுக்கெடுத்தாலும் அவன் ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணதில்லை, எதையுமே அவன் ஆண்டவற்றை கேட்டதே கிடையாது. எல்லாமே அவனே முடிவெடுத்து அவனே செய்து, அந்த நேரத்துக்கு அவன் மனசுக்கு என்ன தோணுதோ, அவன் இமோஷன்ஸ்ல என்ன படுதோ, அவன் எண்ணத்துல என்ன தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணான். அவன் பேசுற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அவன் மாம்சத்திலிருந்தே பேசினான். ஆண்டவர் அவனை ஒரு முறை திட்டிட்டாரு, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி திட்டாரு. ஏன்னா நம்ம தேவனுக்குரியவைகளை தேடாம மனுஷனுக்குரியவைகளையே தேடி தேடி அவன் பேசினான். வாயில பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவன் மாம்சத்தில் இறங்கி, ஒரு சின்ன தேவை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நான் மீன் பிடிக்க போறேன் வாங்கன்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன், ஒரு நாள் வலைகளெல்லாம் விட்டு ஆண்டவரை பின்பற்றினவன், நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பழைய தொழிலை நான் என்ன பண்ணுவேன்னா நான் சார்ந்து கொள்வேன். தேர் இஸ் a business, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன பண்ணுவேன் திரும்ப போய் அதிலிருந்து ஏதாவது எனக்கு இன்கம் வருமா, அது என்ன ஆதரிக்குமான்னு சொல்லி அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை அவன் என்ன பண்ணான்னா, அந்த பயோடேட்டாவை, அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை அவன் விடவே இல்லை, அப்படியே வச்சிருந்தான். அதை எப்பெல்லாம் சமயம் ஆச்சுதோ உடனே போய் என்ன பண்ணுவான்,
used to go fishing. அப்படிதான் அந்த பேதுருவை நீங்க பார்க்கலாம். இயேசு சுவாமியை ராத்திரி கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கும்படி பிரதான ஆசாரியனுடைய ஊழியக்காரரோடு யூதாஸ் இஸ்காரியோத் வந்த பொழுது இவன்ட்ட ஒரே ஒரு கத்தி இருந்துச்சு பாருங்க. அவன் ஜெபிக்கிறவனா இல்லை, அந்த ராத்திரி ஃபுல்லா அவன் ஜோம் பண்ணல. ஆண்டவர் சொன்னா, நீ சோதனைக்கு உட்படாதபடி நீ விழித்திருந்து ஜோம் பண்ணுப்பான்னு சொன்னாரு. ஆனா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நம்மகிட்ட கத்தி இருக்கு போதும், எதுக்கு ஜோம் பண்ணணும்? நல்லா அயர்ந்து தூங்கிட்டான். காலையில் அந்த நல்ல இருட்டு நேரத்தில் அந்த ஜனங்க தீவெட்டிகளை பிடிச்சிட்டு வரும்போது அவன் விழிச்ச உடனே அவனுக்கு தோணுது என்னன்னா, ஜோம் பண்ணணும், இயேசுவே அப்படின்னு கேட்கணும்னு அவனுக்கு விரும்பல. அந்த ஆசை அவனுக்கு வரல, அந்த எண்ணமே வரல. கத்தி எடுத்து தூக்கி அடிச்சான் நான் கொண்டு. மல்குஸுடைய காது துண்டா போயிருச்சு. அப்படிதான் அவன் எல்லாமே ரியாக்ட் பண்ணான். He was very emotional. He always stayed with his experience. அவனுடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிட்டான். எந்த தேவை எந்த பிரச்சனை வந்தாலும், ஓ ஐ நோ ஹவு டு டூ இட், I can do this with my own strength. என் பழைய ஸ்ட்ரெங்த்தை வச்சு நான் செஞ்சிருவேன். It worked for me 10 years ago, it will work for me now. எனக்கு தெரியாதா இது, எனக்கு பழக்கம் இல்லாதா இது, I can handle this அப்படின்னு he went always to the same old boat and the same old nets. அந்த பழைய படகுக்கு பழைய அந்த வலைக்கு திரும்ப திரும்ப ஓடினான். I can do it, I can handle this on my own. எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பிரச்சனை வந்தா உடனே அடித்தடியில் இறங்குறது, உடனே கத்தியை யூஸ் பண்ணி மாம்ச பலத்தை வச்சுக்கிட்டு நான் சாதிச்சிருவேன். ஐ ஹாவ் மை ஓன் ஸ்ட்ரெங்க், எனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கையில் இருக்கு. அந்த இமோஷன்ஸ் தான் அவனை டிரைவ் பண்ணிட்டு இருந்துச்சு. வாயின் வார்த்தைகள் அவன் எடுத்த ஒரு தீர்மானம் ஆகிலும் ஜெபத்தினால் அவன் செய்யவே இல்லை. He never resorted to prayer. He never resorted to prayer. ஆண்டவர் நீ ஜோமன்னு சொன்னா கூட அவன் பிரேயர் பண்ணாமலே நேரா இயேசுக்கு பின்னாலே போயிட்டான். செஞ்சதே ஒரு பெரிய தப்பு. ஒருத்தன் காதை ஏற்கனவே வெட்டியிருக்கான். வெட்டிவிட்டு சரி நம்ம பண்ற தப்புக்கு ஏதாவது தப்புக்கு பண்ணிட போறோம்னு பேசாம வீட்டுக்கு போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது இயேசுவை பின்தொடர்ந்து இது என்ன எப்படி முடியுதுன்னு பார்க்கலான்னு அங்க வர போய் உட்காந்துருக்கான். அங்க உட்காந்தா 3 பேர் வந்து இவன்ட்ட நீ நசரனாக இயேசுவோடு இருந்தவன் தானே, உடனே வாயை திறந்து என்ன பேசினான் பார்த்தீங்களா? பழைய வார்த்தையை பேசிட்டான். இவனுங்கிட்ட எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கெல்லாம் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஐ நோ ஹவு டு டாக். என் பழைய கதை எப்படி கவர் பண்ண எனக்கு தெரியும், இவனை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டாக். உடனே மாம்சத்தில் இறங்கி சபிச்சு சத்தியம் பண்ணான் நான் போட்டு. He thought he handled the matter, whole thing கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஆனா இவன் ஒவ்வொரு முறையும் அதை டினை பண்றான். அடுத்தடுத்த ஆள் இல்லை எனக்கு தெரியும், நீ தான் உன் பேச்சை உனக்கு காமிக்குதுன்றாங்களா. நத்திங் ஒர்க்ட். ஆனா இதே பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக தேவனை சார்ந்து கொள்ள பழகிட்டான். ஒரு நாள் அவன் பசியோடு உட்கார்ந்துருக்கும் போது ஆகாரம் சமைக்கிறதுக்கு லேட்டான உடனே வேதம் சொல்லுகிறது அவன் மேல் மாடிக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணானா. He prayed. ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும், சித்தத்தை வெளிப்படுத்தும், உம் நோக்கங்களை வாழ்க்கையில் வெளிப்படட்டும் சுவாமி. அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தீங்கன்னா அவன் மாம்சத்தில் தான் ஆரம்பிச்சான், ஆனால் முடிவோ ஆவியிலே வெற்றி உள்ளவனாய் முடிச்சான். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்ன் அரவுண்டை நீயும் பார்க்க போற, உன் வீட்டில் இருக்கவங்களும் பார்க்க போறாங்க. எப்படி தெரியுமா? உங்க டேடி மம்மி உன்னை வேற மாதிரி பார்க்க போறாங்க. இது வரைக்கும் நீ எந்த தேவைனாலும் உன்னை சட்டையை மட்டும் வெளியே போவ, உடனே வாயை திறந்து எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், அப்படி செஞ்சிருங்க இப்படி செஞ்சிருங்க. ஆனா இன்னிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தரப்போறாரு. இது வரைக்கும் நீ போராடி 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 நீ கேட்டு சத்தம் போட்டு நீ திட்டி நீ சண்டை போட்டு நீ காரியங்களை சாதிச்சும் உனக்கு சமாதானம் இல்லாம வீட்டுக்குள்ள பயங்கரமான குழப்படியோட நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவரை ரொம்ப நேசிக்கிற, அதனால தம்முடைய ஜனமாகிய உனக்கு சமாதானத்தை தர்றார். அந்த சமாதானம் எப்படி வருதுன்னா மாம்சத்தினால் வருகிற சமாதானம் கிடையாது, உன்னோட அனுபவத்தினால் வர்ற சமாதானம் கிடையாது, நீ சத்தம் போட்டு எடுக்கிற சமாதானம் கிடையாது, போராடி பெற சமாதானம் கிடையாது, உன்னுடைய பழைய அனுபவங்களை சார்ந்துக்கிட்டு நீ பெற சமாதானம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய ஆவியை உண்மையில் கர்த்தர் ஊற்றுகிறார். என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றிலையும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்தும் நீ ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா நீ மாறப்போற. நீ ஜெபிக்கிற பிள்ளையா மாறப்போற. எனக்கு தெரியும் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா உனக்கு நான் சொல்றேன். இங்க இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் இன்னைக்கு மறுரூபப்படுத்துறாரு. நிறைய பிள்ளைங்க ஒரு சாப்பாட்டு கூட ஜெபிக்காம வேக வேகமா சாப்பிட்ட பிள்ளை, அதுதான் உன்னோட ஜெப வாழ்க்கை. அவ்வளவு ட்ரை உன் லைஃப். ஆனா கர்த்தரோ இனிமேல் உன்னை அதிகாலையில் கூட எழுப்பி உன்னை ஜெபிக்க பண்ணுவார். உன்னுடைய வருங்காலத்துக்காக, நீ பயந்திருக்கிற காரியங்களுக்காக, உன் தேவைகளுக்காக உன் படுக்கை கண்ணீரால் நனைத்து
தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளையா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். நான் உண்மையா தீர்க்க தரிசனமா சொல்றேன்ப்பா. இதுவரைக்கும் நீ சத்த போட்டு சண்டை போட்டு போராடி நீ அனுபவத்தெல்லாம் யூஸ் பண்ணி பலத்தையும் பராக்கிரமத்தையும் யூஸ் பண்ணி நீ எடுத்த எல்லா முயற்சியின் முடிவிலையும் சமாதானம் இல்லாம கலங்கி 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 இருதயத்துல கலக்கம் உள்ளவனா வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஏன் தெரியுமா? இனிமேல் நீ பெறப்போகிற சமாதானம் உலகம் கொடுக்கிறபடி அல்ல. இந்த சமாதானம் இயேசு கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானம் எப்படி வந்தது தெரியுமா? நீ எல்லாவற்றை குறித்தும் எல்லா இடங்களிலேயும் உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய கவலைகளை, உன் கண்ணீர்களை கர்த்தர்ட்ட ஜெபத்தில் தெரிவிக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? கண்ணை மூடு, ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தபடி கண்ணை மூடு. இன்னைக்கு சொல்லு, இயேசுவே, இந்த ஜெபத்தினால் உண்டாகிற அந்த சமாதானத்தை இன்னைக்கு எனக்கு நீங்க தர்றதுக்காக நன்றி அப்பா, தர்றதுக்காக நன்றி அப்பா. நான் எப்பவுமே ஜெபத்தை கடைசியா வச்சிருந்திருக்கேன். எல்லாத்தையும் முயற்சி பண்ணி எல்லா அனுபவங்களையும் யூஸ் பண்ணிட்டு எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிட்டு திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டு கத்த வேண்டியதெல்லாம் கத்திட்டு சண்டை போடுறதெல்லாம் சண்டை போட்டு கடைசியா சர்ச்சில் ஜெபம் பண்ற பழக்கம் எனக்கு இருக்கு. வேற யாராவது ஜெபிச்சா அதுல வந்து சேர்ந்துக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. ஆனா நான் என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. நான் ஒரு நாளும் முட்டி போட்டது கிடையாது. ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட அழுதது கிடையாது. இயேசுவே என்னை நோக்கி பாரும் நான் கேட்டது கிடையாது. ஆனா இன்றைக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு ஒன்றை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றுக்காக ஜெபிக்கும்படி தேவனே எனக்கு கொடுக்கிற ஜெப ஆவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கிற ஜெப ஆவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கிற ஜெப ஆவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கிற ஜெப ஆவிக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த சமாதானம் மேல இறங்கி வர போகிறது. இன்று முதல் உங்க அப்பா அம்மா உன்னை பார்க்க போறாங்க. என் பையன் ஒரு ஜெபிக்கிற பையனா மாறிட்டான், என் பொண்ணு ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா மாறிட்டா. இவ்வளவு நாள் என்னையே தொந்தரவு பண்ணவ, எங்க வீட்டுல எப்பவுமே சண்டை போட்டவ, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணவ, எல்லாத்துக்கும் எடுத்தறிஞ்சு பேசினவ, எல்லாத்தையும் எதிர்த்தவ, போராடி போராடி வாங்கின அந்த பையன் இப்ப எதுனாலும் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்றான். தன்னுடைய அறையை பூட்டிட்டு போய் ஜெபம் பண்றான். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா அவனுக்கு வெளியரங்கமா பலனளிக்கும்படி அவன் கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறிட்டான். அவன் இரவு நேரங்களில் எழும்பி ஜெபிக்கிறான், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறான். கண்ணீரோடு என் பிள்ளை ஜெபிக்குது. இதை அநேகர் பார்க்க போறாங்க, அநேகர் பார்க்க போறாங்க. நான் உனக்கு தைரியமாய் சொல்லுவேன், இதனால் உண்டாகிற ஒரு சமாதானம் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம், புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம், மனுஷனுடைய ஞானத்திற்கு புரியாத ஒரு சமாதானம். இந்த சமாதானத்தில் கர்த்தர் இருதயத்தை நிரப்ப போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு many people இன்றைக்கு இந்த கன்வென்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா a spirit of prayer, a spirit of prayer. நீ வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிற இவ்வளவு நாள் நீ வால் போஸ்ட் பார்த்துட்டு இருந்த, உன் ஃப்ரெண்ட்ஸ் வரானான்னு பார்த்துட்டு இருந்த, கண்டதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஜெப ஆவியை உன் மேல ஊற்றுறாரு. நீ சைக்கிள் ஓட்டும் போது கூட ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா நீ இருக்க போகிற, நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்க போகிற. ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தை நிரப்ப போகிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, உன் காலேஜ்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உன் படிப்புல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு பண தேவை வந்தாலும் பரவாயில்ல, நீ மனுஷனை அல்ல எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற ஒரு பிள்ளையாய் கர்த்தர் உன்னை இன்றைக்கு மாற்றுகிறார், இன்றைக்கு மாற்றுகிறார், இன்றைக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார். ஒரு பெரிய சமாதானம் உன் உள்ளத்தை இன்றைக்கு நிரப்புகிறது. இன்றைக்கு அவருடைய மகிமை உன்மேல் வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் உன் மேல இறங்கி வருகிறது. இது வரைக்கும் ஜெபிக்கிறதுக்கு தயங்கி, ஜெபிக்கிறதுக்கு சோம்பல் பட்டு, ஜெபிக்கிறதுக்கு எப்பவுமே விரும்பாத உன்னை கர்த்தர் ஜெபிக்கிறவனை மாற்ற போகிறார். அது விசுவாசிக்கிறியாப்பா? நீனு உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுப்பி முழங்கால் போடு, முழங்கால் போடுப்பா. நான் என்ன மெசேஜை முடிக்கல, பட் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் திஸ். நேர் முழங்கால் போடுங்க எல்லாரும், எல்லாம் வாலிப பிள்ளைங்க தானே, நேர் முழங்கால் போடுங்க, நேர் முழங்கால் போடுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே இந்த முழங்கால் என் வாழ்க்கையை விட்டு போகவே கூடாது, இந்த முழங்கால் என் வாழ்க்கையை விட்டு போகவே கூடாது, இந்த முழங்கால் என் வாழ்க்கையில நிக்கவே கூடாது. எப்பவுமே நான் எல்லாவற்றிற்காக ஜெபிக்கிறவனாய் என்ன மாற்றும் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை உள்ளத்துல தாங்க சுவாமி. ரபல ரப சந்தல ரபதல பந்தல ரப சந்தலரியா. Send me a spirit of prayer. Give me a spirit of prayer. Give me a spirit of prayer. With knees folded, lift your hands to heaven. கரங்களை உயர்த்துப்பா,
கரங்களை உயர்த்து. கர்த்தர் அந்த கரத்தை இப்ப தொடர். There is a connection that is happening. இப்பொழுது வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம் உன் மேல வந்து இறங்குது. கர்த்தர் அந்த கையை பிடிக்கிறார். அந்த கையை பிடிச்சு சொல்ற, இன்று முதல் நீனும் நானும் ஜெபிக்க போகிறோம். நீ என்னோடு சேர்த்து செலவழிக்க போற. அந்த ஜெப ஆவி உன் மேல் இறங்கி வர போகிறது. ஒரு பெரிய சமாதானம் உன் மேல இறங்கி வர போகிறது. ஒரு ஜெபிக்கிற பிள்ளை என்று நீ பெயர் பெறுவாய். உன்னுடைய ஜெபம் உன் தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்க போகிறது. கையை தூக்கிரு, கையை தூக்கிரு. நான் சொல்லுகிற வார்த்தை அப்படி தீர்க்கதரிசனமா ஏற்றுக்கொள். நீ ஜெபிக்கிற ஜெபத்தினாலே உன்னுடைய கிளாஸ் ரூம் மாற போகிறது. உன் ஃப்ரெண்ட்ஸ் தொடப்பட போகிறார்கள். அநேகர் சுகமடைய போகிறார்கள். அநேகர் விடுதலையாக போகிறார்கள். அநேகர் மாற்றப்பட போகிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நீர் மறுரூபப்படுத்துகிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள பாத்திரமா என்னை பயன்படுத்த போகிறீர். நீர் கொடுக்கிற ஜெப ஆவிக்காக நன்றி. 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 This is no ordinary day. இது ஒரு சாதாரண நாள் கிடையாதப்பா. உன் முழங்கால் சூழ்நிலைகளை மாற்ற போகிறது. தேசத்தை அசைக்க போகிறது. தேசத்தை அசைக்க போகிறது. உன்னுடைய கேம்பஸ் அசைக்க போகிறது. ஓ ஹalleluya. ஓ ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஜெபமே ஜெபமே ஜீவன், இன்னைக்கு சில பிள்ளைங்க கர்த்தர் எழுப்புகிற இந்த ஆலயத்துல முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். தேவன் பயன்படுத்த போகிறார். பட்டணங்களை அசைக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். கர்த்தர் தரப்போகிறார். நிர்விசாரத்தின் ஆவிகள், தூக்க மயக்கங்கள், சோம்பலின் ஆவிகள், தூக்க மயக்கங்கள் கர்த்தர் விலக்குகிறார். கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். உட்காருவோம், உட்காருவோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். உன்னுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருகிறார். உன்னை ஜெபிக்க பண்ணி தேவன் தம்முடைய சமாதானத்தை உனக்கு தருகிறார். மூன்றாவது கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 15:13, 15:13 of Romans. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. மறுபடியும் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை நிரப்புவாராக.
ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் சமாதானத்தை தர்றேன்ப்பா. இது நீ நினைக்கிறபடி சும்மா மனசுல சாந்தி அமைதின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த சமாதானம் கிடையாது. இது ரொம்ப வேற சமாதானம், உலகம் கொடுக்காத சமாதானம். இன்னைக்கு பேசுறாங்க பத்தியா, செல்ஃப் ஹெல்ப் பேசுறாங்க பாரு, குருஜிங்கெல்லாம் பேசுறாங்க பாரு நம்ம ஊர்ல, சாந்தி அந்த சமாதானம் கிடையாது. உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்கல உனக்கு சமாதானம். அமைதியாக ஒரு இடத்துல சமணம் போட்டு உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தியானத்துல அப்படியே மூச்சை இழுத்து இழுத்து விட்டா சமாதானம்ன்றான் பாரு. இந்த ஏமாற்ற வேலையெல்லாம் ஆண்டவர் செய்யல. இந்த மாதிரி சும்மா உன் பிரயாசத்தினால நீ பாட்டுக்கு வந்து கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க சமாதானம் கிடையாது. நீ நடந்துகிட்டே இருப்ப ஆனால் சமாதானமா இருப்ப, நீ வேலை செஞ்சுட்டே இருப்ப ஆனால் சமாதானமா இருப்ப. இது உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், இது இயேசு கொடுக்கிற சமாதானம். இது எப்படிப்பட்ட சமாதானம்? பாவத்திலிருந்து மன்னிப்பு வந்ததுனால வந்த சமாதானம். A peace that comes through the pardon of your sins. ரெண்டாவது, இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, நீ ஜெபித்து 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 உன் வேண்டுதல்களை குறித்து உன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாம அந்த நேரத்தில் அவ்வளவு தேவை இருந்தாலும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தா, அவ்வளோ தலை மேல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் இருந்தாலும் புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் உள்ளத்துல நிறைஞ்சு அப்படி நடந்து போயிட்டு இருப்ப. That is the peace that God gives. Miraculous peace. அறிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம். பள்ளத்தாக்குல நடப்ப சமாதானமா இருப்ப, கண்ணீர்ல நடப்ப சமாதானமா இருப்ப, போராட்டங்களை சந்திச்சுட்டு இருப்ப சமாதானமா இருப்ப. அது ஏன்னு சொன்னா, நீ அதுக்காக ஜெபிச்சிருக்க, கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். இப்போ நீ அந்த பள்ளத்தாக்க தனியா நடக்கல, கர்த்தரோட நீ நடந்து கொண்டிருக்கிற. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி மாற்ற போகிற. Because you have prayed about it, you are no longer worried about it. You have a peace in your heart that Jesus gives as a result of your prayer. மூன்றாவது ஒரு சமாதானம் இருக்கு இங்க சொல்லுகிறது, there's a peace that comes through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம். இன்னைக்கு மாலையிலே கர்த்தர் உனக்கு அதை தரப்போகிறார். தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானம் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நான் இந்த வார்த்தைகளை, இந்த பிரசங்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணதே இல்லை. ஒரு மெசேஜை நேற்றுக்கு நான் இங்கே உட்கார்ந்து ஒரு 5 minutes எல்லாரும் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, நான் செய்தி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்படியே என் மனசு ஒரு ஃப்ளாஷ் போல these 3 thoughts just came into me. நான் காரில் வீட்டுக்கு போகும்போதே என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னன்னே தெரியல எனக்கு, நாளைக்குள்ள செய்தியை கர்த்தர் எனக்கு நீ கொடுத்தாரு. இந்த 3 வார்த்தைகளை கர்த்தர் என்கிட்ட பேச சொன்னாரு. நான் இதை நாளைக்கு பேச போறேன், எனக்கு நிச்சயமா உறுதி உண்டு, கர்த்தர் இதை உங்களுக்கு இன்னைக்கு தரப்போகிறார். இது என்ன சமாதானம்னு கேட்டா, பலத்தினால் உண்டான சமாதானம் கிடையாது, சத்துவத்தினால பராக்கிரமத்தினால் வந்த சமாதானம் கிடையாது. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் உன் மேல இறங்கி வருகிற ஒரு பயங்கரமான சமாதானம். By the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமையினாலே உன் மேல இறங்கி வருகிற ஒரு சமாதானம். இந்த சமாதானம் உன் மேல இறங்கி வர்றதுக்கு தேவை பரிசுத்தாவின் வல்லமை. அந்த பரிசுத்தாவியின் வல்லமையை குறித்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை பத்தி பேசினாரு. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தா, ஆக்ட்ஸ் சாப்டர் 1 and verse 8 வாசிக்கும் பொழுது அதில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையா நான் சொல்லுகிறேன், நான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்காக நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிச்சுட்டு, ஏசப்பா நான் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நீங்க எனக்கு தயவு செய்து நான் வழி நடத்துங்க நான் கேட்டேன். அப்போ கர்த்தர் எனக்கு அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க சொன்னார். திரும்ப திரும்ப நான் அதை வாசித்துட்டே இருந்தேன். I was reading it again and again and again. அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நம்ம பொதுவாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றது அப்படின்ன உடனே நம்ம என்ன உடனே நம்ம யோசிக்கிறோம்னா, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நான் அந்நிய பாஷை பேசணும், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நான் என்ன பண்ணணும்னா நான் சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அப்படி லைட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்படியே உனக்கு ஒரு பரவசம் வந்துடும், அப்படியே சந்தோஷப்படுவேன். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் எழுதலை. இந்த வசனத்தில் என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடையாந்தரங்களில் நீ எனக்கு சாட்சியா இருப்ப. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் நிரப்ப போகிறார். எதுக்கு தெரியுமாப்பா? நீ நீ தனியா பரவசப்படுறதுக்கு இல்லை,
நீ கொண்டாடுறதுக்கு இல்லை, நீ வெறுமனா நீ எக்ஸைட் ஆயிட்டு சந்தோஷப்பட்டு நீ குதூகலிக்கிறது கிடையாது. இந்த பரிசுத்தாவின் வல்லமை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, there is a power that is coming on you. The Holy Spirit is given to you not to personally excite you. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், நான் மட்டும் திருப்தியா இருந்தா போதும், நான் மட்டும் நல்ல ஒரு ஃபில்லிங்கோட இருந்தா போதும். இல்ல 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 இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்க போற பரிசுத்தான வாக்கு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வல்லமை உன் மேல இறங்கின உடனே உன் வாயின் கட்டுகள் அவிழ்த்துரும். You will become a witness. இன்று முதல் டார்மெண்டா இருந்த உன் லைஃப், வேடிக்கை பார்த்துட்டு இருந்த உன் லைஃப், நீ ஆண்டவருக்காக ஊழியனா எழும்ப போற. அது எருசலேமா இருக்கலாம், யூதேயாவா இருக்கலாம், சமாரியாவா இருக்கலாம், உலகத்தின் கடையாந்திரமா இருக்கலாம். பேதையா இருந்த உன்னை, ஒண்ணுமே தெரியாம இருந்த உன்னை, வசனமும் தெரியாது, உலகமும் தெரியாது, ஆரம்பிக்க தெரியாது, முடிக்க தெரியாது, எதையும் பேச தெரியாது, உன்னை கர்த்தர் உலகம் எங்கும் கொண்டு போய் பயன்படுத்த போறார். அதுக்குதான் அந்த பரிசுத்தாவின் வல்லமை. அவர் சொல்லுகிறார், இதை உன் பலத்தை வச்சு நீ செஞ்சிட முடியாது, நீ போய் எருசலேம் போய் உட்காந்துரு, கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குற வரைக்கும் உட்காரு. இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நீ வாயை திறந்து பேசினா ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. So the Holy Spirit is not only given for your personal edification. பரிசுத்தாவியன் உன் மேல வரும்போது தனிப்பட்ட விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நீ பக்தி விருத்தி அடைவதற்கும் மாத்திரம் அவர் கொடுக்கப்படலை. இன்னைக்கு நிறைய பேர் நாம் அதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டோம். நான் தனியாக பரிசுத்தாவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி நான் குதூகலப்பட்டு நான் பரவசப்பட்டு நான் பக்தி விருத்தி அடைஞ்சு எல்லாம் நான் 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 நான். ஆனா இயேசு சொன்னார், உன் மேல ஒரு ஹோலி ஸ்பிரிட், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நான் கொடுப்பேன். அதை கொடுத்துட்டா நீ ஒரு பெரிய சமாதானத்தில் உன்னை நிறைச்சிருவேன். நீ பெற்றுக்கொண்ட பிறகு நீ சும்மா இருக்க மாட்ட. நீ பிறந்து வளர்ந்த எருசலேமில், யூதேயாவில், நீ வியாபாரத்துக்காக போற சமாரியாவில், நீ வெளியில போகிற மற்ற நாடுகளில் உன்னை ஒரு வல்லமையான கருவியை நான் பயன்படுத்துவேன். என்னுடைய வார்த்தையை, என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சாட்சியாக நான் உன்னை மாற்றுவேன். I want you to receive this word this morning as a prophecy in your life. நீ உண்ட பார்த்தே வெட்கப்பட்டு வாயடைச்ச ஒரு பூச்சியை போல உன் ஸ்கூல்ல ஆண்டவரை பற்றி நீ வாயை திறந்து பேச முடியாத ஒரு பிள்ளையாக, நீ சாட்சியா இருக்க முடியாத ஒரு பிள்ளையாக, நீ மற்றவங்களுடைய எல்லா காரியங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மற்றவங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை, சராசரி வாழ்க்கையை உண்பதற்கும் சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் படிக்கிறதுக்குமே நீ உன் லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிட்ட. எல்லா பிள்ளையும் ஸ்கூலுக்கு போறத போல நீனும் போயிட்டு வந்துட்ட, எல்லாரும் காலேஜ் போற மாதிரி நீனும் போயிட்டு வந்துட்ட, எல்லாருக்கும் இருக்கிற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீயும் தேடிட்டு இருக்க, எல்லாரும் வச்சிருக்கிற பிளான்ஸ், பர்பசஸ், ட்ரீம்ஸ் நீயும் வளர்த்துக்கிட்டு இருக்க. I want to end up as an engineer in 5 years. I want to become a doctor in 5 years. I want to become a scientist in 5 years. I want to go work in Google for in the next 5 years. I want to get a job in Microsoft. I want to do this, I want to do that. People do that without having Jesus Christ in their life. இயேசு கிறிஸ்துவை அறியாமலே கூகுள் சிஇஓவா இருக்கான் ஒருத்தன். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் ஆப்பிள் கம்ப்யூட்டரை நடத்துறான். உன்னை விட நீ ஜெபிக்காத ஒருத்தன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். அவனுக்கு உனக்கு என்னப்பா வித்தியாசம்? அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இயேசுவினுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிற கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அவன் சொல்றான், நான் இயேசுவை விசுவாசிக்காமலே கோடீஸ்வரன் ஆயிட்டேன். இப்ப நீ என்ன பேசுவ? இயேசுவை விசுவாசிக்காமலே உன் கிளாஸ்ல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறான். நீ என்ன பண்ற தெரியுமா? என் வாழ்க்கையின் நோக்கமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், என் வாழ்க்கையின் நோக்கமே நான் இந்த கல்லூரியில் சேரணும், என் வாழ்க்கையின் நோக்கமே நான் இந்த இடத்துல வேலைக்கு போகணும், என் வாழ்க்கையின் நோக்கமே என் பேங்க் பேலன்ஸ் உயரணும், என் வாழ்க்கையின் நோக்கமே இந்த உலகத்தை அனுபவிக்கணும், என் வாழ்க்கையின் நோக்கமே நான் சம்பாதிக்கணும், என் வாழ்க்கையின் நோக்கமே மற்றவங்களை போல நான் பெரிய கார்ல போகணும், என் வாழ்க்கையின் நோக்கமே பெரிய பங்களா கட்டணும், என் வாழ்க்கையின் நோக்கமே இந்த உலகம் 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 உலகம். என் வாழ்க்கையின் நோக்கமே அவருடைய தேவன், அவருடைய வயிறு. இந்த பூமி கடுத்த வைகளையே அவங்க சிந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீஷர்கள் மீனுக்கு பின்னாலையும் வலைக்கு பின்னாலையும் படகுக்கு பின்னாலையும் போயிட்டு இருந்தவனை ஆண்டவர் சொன்னார், போய் உட்கார் போ, உனக்கு ஒரு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நான் உனக்கு தர்றேன், உனக்கு வல்லமையை நான் தர்றேன், நீ வேறு மனுஷனா மாறிடுவ, இதுக்கப்புறமா படகு பக்கம் போக மாட்டேன், நீ உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உன்னை இந்த உலகத்தில் வாழ வைப்பேன். ஆனால் யாரா மாறிடுவ தெரியுமா? நாட் ஜஸ்ட் another மிஸ்டர் அண்ட் மாஸ்டர் அண்ட் மிஸ்
or whatsoever, but you will become a witness. நீ ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா மாறுவ. நீ போகிற இடங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய நற்கந்தமா நீ மாறிடுவ. You cannot but share the gospel. உன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட நீ பேசாம இருக்கவே முடியாது. உன் வாயோடு கர்த்தர் இருந்து பேசுவார். இயேசு சொன்ன வார்த்தை உனக்கு ஞாபகம் இல்லையா? உன் அதிகாரிகளுக்கு முன்னால கொண்டு போவாங்க, ராஜாக்களுக்கு முன்னால கொண்டு போவாங்க. நீ பயப்படாத. என்ன பேசணும்னு முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணாத, தைரியமா போ. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு பேசுவார். இன்னையிலிருந்து நான் சொல்றேம்மா, தீர்க்க தரிசனம் அதை ஏற்றுக்கொள். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தம்முடைய சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த சமாதானம் மூன்றாவது எப்படி வரும்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன் மேல ஒரு சமாதானம் இறங்கி வரப்போகுது. அந்த சமாதானம் சாதாரண சமாதானம் இல்லை, உன்மேல் இறங்கி போகிற தேவனுடைய வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது. நீ வெறும் அந்நிய பாஷை பேசி, நீ பரவசப்பட்டு, நீ பக்தி விருத்தி அடைஞ்சு நீ வளர்றதுக்கு மாத்திரம் அந்த பரிசுத்த ஆவி கிடையாது. இன்றைக்கு வாய் மூடி ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு வெக்கப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அவன் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமா மாற்ற போறார். உன்னை அநேக பிள்ளைகளுக்கு ஒரு கலங்கரை விளக்க மாற்ற போறார். உன் கிளாஸ்ல நீ ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட போற. இன்னைக்கு யார்கிட்ட நான் போய் ஆண்டோட வார்த்தையை பத்தி சொல்ல போறேன், யார்கிட்ட நான் ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன். இன்னைக்கு என் ஸ்கூல் பேக்ல நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துட்டு போறேன். ஸ்கூல் முடிச்ச உடனே நான் அங்கே போய் மிட்டாய் சாப்பிட்றதுக்கும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் தான் என் காலில் பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை என் மேலே இறங்கியிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என் மேலே இருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு என் ரோட்டில் நின்று ஒரு 10 பேருக்கு நான் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன். கிளாஸ் ரூம்குள்ளே என் பக்கத்தில் உட்காந்துருக்க 10 வருஷமாக என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, என்னை பரிகாசம் பண்ணுறாங்களோ தூக்கி எறிகிறாங்களோ, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் என் மேலே ஒரு வல்லமை இருக்குது, என் மேலே ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன செய்யுதுன்னா, எருசலேமில் இருந்தாலும் சரி, பழகின ஊராக இருந்தாலும் சரி, எனக்கு நான் வளர்ந்த ஊராக இருந்தாலும் சரி, யூதேயாவாக இருந்தாலும் சரி, சமாரியாவாக இருந்தாலும் சரி, நான் எங்கே என்னை விட்டாலும் நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், கர்த்தருக்காக பிரகாசிக்க போகிறேன். இந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தரப்போறாரு. நீ இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்றதுக்கு ரொம்ப பயந்த ஒரு பிள்ளை. நீ வாயை திறந்து பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட இயேசுதான் ரட்சகர், அவர் உன்னை நேசிக்கிறான்னு சொல்றதுக்கு அப்படி என்னென்ன வார்த்தை பேசுறதுக்கெல்லாம் பயம் இருக்காது, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பயம் இருக்காது. ஆனால் நீ அந்த இயேசுன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அப்படியே உனக்கு கைகளெல்லாம் நடுங்கும், தயக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். நீங்கள் ஆள்கிட்ட சொல்ல பயப்படாத, உனக்கு ஒரு சமாதானத்தை நான் தர்றேன். உன் இருதயம் கலங்கவே கலங்காது. ஏன் தெரியுமா? கலங்காதபடி உனக்கு ஒரு பெரிய வல்லமையை நான் உனக்கு தர்றேன். உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். நீ பேசுகிற வார்த்தைகளில் தீர்க்க தரிசனத்தை நான் வைப்பேன். அநேக பிள்ளைகளுக்கு நீ வெளிச்சத்தை கொண்டு வருவ. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உட்கார்ந்துருக்க நிறைய பிள்ளைங்க, you will go to the ends of the earth and you will serve the Lord. I tell you prophetically, 2019 இந்த கன்வென்ஷன்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு சில பிள்ளைகளை தேவன் நார்த் இந்தியாவில் கொண்டு போய் வல்லமையான மிஷனரிஸை பயன்படுத்த போறார். உன் மூலமாய் பெரிய சபைகளை தேவன் ஸ்தாபிக்க ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். உன்னை சுவிசேஷகனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு தரப்போகிறார். This is not just an anointing service where you will just speak in tongues, be excited for a few minutes and walk away tired. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு, கொஞ்ச நேரம் ஆவியில் நான் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு திருப்தியோட, ஒரு டயர்டா, ஒரு இதோ ஒன்று நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், பரவசமாயிட்டேன் வெளியே போற ஒரு மீட்டிங் இது கிடையாது. இன்னைக்கு நீ கர்த்தருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட போகிறாய். அந்த வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? உன்னுடைய எல்லைகளை தாண்டி நீ கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற ஒரு வல்லமையான கருவியாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். உன்னை மாற்ற போகிறார். நீ அநேக மினிஸ்ட்ரி இந்த சர்ச்சில் செஞ்சிருக்கலாம். சண்டே ஸ்கூல்ல இருந்திருக்கலாம், நீ மியூசிக் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், நீ பாட்டு பாடுற மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், நீ என்ன மினிஸ்ட்ரியில் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வல்லமை உன் மேலே இறங்க போகுது. அந்த வல்லமை இறங்கிருச்சுன்னா நீ சாதாரண ஆளாக இருக்க மாட்டே, நீ ஒரு சாட்சியாக மாறிடுவ. உன்னை பார்க்குறவன் அந்த வெளிச்சத்திற்கு அப்படியே ஓடி வருவான். அவன் அந்த கவர்ச்சி இருக்கும் அப்படியே உன் லைஃப்பில். உன்னுடைய வார்த்தையை ஒருத்தன் கேட்டான்னா அவன் எதிர் பேச முடியாமல் அப்படியே தத்தளிப்பான். இதுவரைக்கும் நீ எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னென்னமோ பேசியிருப்ப, என்னென்னமோ கதை சொல்லியிருப்ப. ஆனால் இனிமேல் உன் மேலே இறங்க போகிற வல்லமை ஒருவனும் எதிர் பேசக்கூடாதபடி ஒரு வல்லமையை கர்த்தர் உனக்கு தரப்போறார். You're going to be a mighty weapon used in the hand of God. You're going to come and say, Uncle, I brought my friend on Sunday. இந்த சண்டே என் ஃப்ரெண்டை நான் கூட்டு வந்துட்டேன் அங்கிள். இந்த ஒரு வாரம் அவனுக்கு நான் சுவிசேஷத்தை சொன்னேன், அவனை சர்ச்சுக்கு கூட்டு வந்திருக்கேன் அங்கிள். அவனுக்காக நான் 3 நாள் ஜெபம் பண்ணேன், ஃபாஸ்டிங் போட்டேன்.
அவனை அடுத்த வாரம் ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணிட்டேன், இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன், என் வலை பெருசாக போகுது, நிறைய பேர் ஆதாயப்படுத்த போறேன், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நான் இந்த மாநிலத்துக்கு நான் போறேன் அங்கிள், கர்த்தர் எனக்கு இந்த நியூசிலாண்டை காமிக்கிறாரு, நாங்கள் போறேன், கர்த்தர் என்ன மிஷனரி அனுப்புற சொல்லியிருக்கிறாரு, நான் நேபாளுக்கு போறேன் அங்கிள், God has told me that I have to go there. நான் இந்த நார்த் இந்தியன் டவுனுக்கு நான் போகணும்னு கர்த்தருக்கு தரிசனத்தில் காமிச்சிருக்கிறாரு, நான் போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை நான் மாற போகிறேன், நான் ஊழியக்காரியாக நிற்க போகிறேன், என் வாழ்க்கையை கர்த்தருக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன், நான் ஒரு சுவிசேஷமாக நான் எழும்ப போகிறேன், கர்த்தர் என் மூலமாக இந்த காரியத்தை செய்ய போகிறாரு, இந்த வல்லமையை கர்த்தர் மூலம் வெளிப்படுத்த போகிறாரு, நான் இனிமேல் நான் ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் குணமாக போகிறாங்க, இன்றைக்கி பாவத்தில் விடுதலையாக போகிறாங்க, என் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இறங்க போகிறது, நான் பாட்டு பாடுனா ஜனங்கள் ஆவியில் நிறைவாங்க. சும்மா மற்றவங்களை பரவசப்படுத்துற பாட்டு கிடையாது. நம்மளை விட அழகா சினிமாவில் இருக்கவன் நல்லா தான் பாடுறான், 10,000 ரூபா கொடுத்தா நல்ல ராகத்தோட பாடுறான், அந்த பாட்டு இல்லை, ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பாடுற பாட்டு. தாவீதை போல எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்தா பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நீ வாசிக்க ஆரம்பிச்சின்னா பொல்லாதாவிகள் வெளியே போகிற பரிசுத்தாவியின் வல்லமை உன்னை விட்டு வெளியே வரும். தட் இஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தர்றார். What is that peace? The peace that comes through the power of the Holy Spirit. ஒரு பலவீனமா பயந்து நடுங்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு, ஐயோ யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்களோ, என்ன கொலை பண்ணிடுவானோ, என்ன பிடிச்சிருவானோ, என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துட்டு உட்காந்தான் பாரு ஒரு கும்பல். 11 பேர் உள்ள அடைச்சிட்டு உட்காந்துருக்கான். ஐயோ என் முகத்தை வெளியே யாரும் பார்த்துடக்கூடாது, வெளியே கூட என்னால் போக முடியாது, எதுவும் பேசிட முடியாது, இயேசுவை தெரியும்னு கேட்டால் தெரியவே தெரியாதுங்க, அவரை பார்த்ததே கிடையாது எப்படின்னு சொன்னவன் இப்ப நிக்கிறாங்க தைரியமா. மகிமையின் ரட்சகரை நீங்க சிலுவையில் இருந்து கொலை செய்தீர்கள் நின்று பேசினான். எப்படி தைரியம் வந்துச்சு? பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணி வந்த பிரசங்கமா கிடையாது, 7 பாயிண்ட் சர்மனா கிடையாது. எழுமி நின்னாங்க பரிசுத்தாவியின் வல்லமையோட. அவன் பேச ஆரம்பிச்சதாங்க. 3000 பேர் வந்துட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்னங்க செய்யணும்னு கேட்டான். உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் எடு. நான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டானா, சபையில் சேர்ந்துட்டானா? எப்படிப்பா நடந்துச்சுது? பேதை கல்லாதவன் ஒன்றும் தெரியாதவன் பரிசுத்தாவின் வல்லமை மேலே இறங்கி வந்துச்சு. His life was transformed. Today I am going to pray that the peace of God will come upon us. நம்ம சபையின் மேல், வாலிபர்கள் மேல், இந்த உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையின் மேல் தேவனுடைய சமாதானம் ஆசீர்வாதமாக இறங்கி வரப்போகுது. அந்த 3வது சமாதானம் எப்படி வருதுன்னா பரிசுத்தாவின் வல்லமை. பரிசுத்தாவின் வல்லமை. இன்னைக்கு நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன்ப்பா, நவமான பாஷைகளை நீ பேசுவ, சந்தேகம் கிடையாது. பரிசுத்தாவின் வல்லமை உண்மை நிழல் இடுகிறது நீ உணர போகிற. உன்னை கர்த்தர் அக்கினி ஜுவாலையா மாற்றுறது நீ உணர்வ. உன் மேல ஒரு அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வர்றது நீ உணர்வ. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஜஸ்ட் அ ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 15 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிட்டு எழும்பி போகிற ஒரு அனுபவம் கிடையாது அது. அதை சாதாரணமாக நினச்சிடாத. ஏதோ கொஞ்சம் பேர் பாட்டு பாடின உடனே, ஃபாஸ்ட்டாக பாட்டு பாடின உடனே அந்நிய பாஷை பேசுறது, பப்ளிக்கில் வந்து உடனே ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுறது, அந்த பரிசுத்தாவியானவர் கிடையாது. நீ மேனிப்புலேட் பண்ணுற பரிசுத்தாவியானவர் கிடையாது. உனக்கு திடீர்னு சந்தோஷம் வந்துட்டா பேசுகிற அந்நிய பாஷை கிடையாது. Don't try to minimize the power of the Holy Spirit to just speaking in tongues. பரிசுத்த ஆவி என்பது வெறும் அந்நிய பாஷைகளை பேசி நீ மட்டும் பரவசப்படுற ஒரு சாதாரண ஒரு பாஷைக்கு கடவுளை என்ன பண்ணிடுறாருன்னா சுருக்கிறாத. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உனக்குள்ளே இறங்கி வந்து உன்னுடைய சரீரத்தை தம்முடைய ஆலயமாய் மாற்றி அவர் குடி ஏறிடுவார். ஆனா இனி பேசுகிறது நீ கிடையாது, பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். உன் வாயை திறந்து நீ பேசும்போது people will be stunned. இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது? எங்கிருந்து இவன் இதை படிச்சுட்டு வந்தான்? இவன் பேசும்போது எல்லாம் சைலண்டாக உட்காந்துருக்காங்களே, எப்படி எப்படி எல்லாரும் இவனை கவனிக்கிறாங்க? இவன் சாதாரண பிள்ளையாச்சே, இவன் எப்படிங்க அப்படி மாறினா? முதியோர் கூட பார்த்து அரண்டு போகிற அளவுக்கு தன்னை போதித்த போதகனுக்கே அவன் யாரா நிற்கிறான்னா ஒரு தீர்க்கதரிசியா போய் நிற்கிறான். உன் டீச்சரை பார்த்து நீ சொல்லுவ, மேடம் you are feeling very very bad, you are sick, I want to pray for you. நான் உனக்காக ஜெபிக்கிற விரும்புகிறேன் சார், உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நான் வரட்டுமா? After the school is over, I want to come and pray for you. My Jesus Christ will heal you. நீ தைரியமாக சொல்லுவேன். அந்த ஸ்டாஃப் ரூமில் கத்துட்டு வல்லமை இறங்கி வரும். அவங்க குணமடைவாங்க, அவங்க உணர்வடைவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ஜெபிப்ப,
கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வரும். கர்த்தர் உள்ள விடுவிப்பார். அநேகரை நீ ரட்சிக்க போகிற, அநேகரை அந்தகார இருளில் இருந்து கொண்டு வர போற. இயேசு சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை நான் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிறையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி சண்டேஸ் வந்து என் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன படம் பார்க்கலாம், என்ன என்ஜாய் பண்ணலாம், என்ன கேம் விளையாடலாம், யார்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் விளையாடலாம் கிடையாது. ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக நான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் எழும்பி எங்கே போய் ஊழியம் செய்யலாம், எந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யாருக்கு போய் நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்கலாம். ஜெயிலில் சான்ஸ் கிடைக்குமா, ப்ராஸ்டியூட் ஹோமில் சான்ஸ் கிடைக்குமா, ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமில் சான்ஸ் கிடைக்குமா, ஒரு தெருமுனையில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நான் கர்த்தருடைய வேதத்தை தைரியமாக சுமந்துட்டு பரிசுத்தாவின் வல்லமையோடு யூதேயாவில், சமாரியாவில், எருசலேமில், உலகத்தின் கடையாந்தரங்களில் நான் சாட்சியாக நிற்க போகிறேன். இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்த போகிறேன். சிதறுண்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பினது. ஒரு சாதாரண சந்தேகப்படுற ஒரு தோமா பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டான். கடல் கடந்து வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால தான் இந்த சேர்ல நீ உட்கார்ந்துருக்க. இது எப்படி வந்தது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய ஞானம் கிடையாது, பேச்சு திறமை உள்ள பப்ளிக் ஸ்பீக்கிங் படிச்ச ஒரு மனுஷன் பேசுனது கிடையாது. பரிசுத்தாவின் வல்லமையோடு இந்த நாட்டுக்குள்ள வந்தான். அவன் பேசின வார்த்தைகள், அவன் விதைத்த விதைகள் தான் இன்னைக்கு 2019 கன்வென்ஷன். அந்த வல்லமை உனக்கு வேணுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே ஆவியானவர் உனக்கு வேணுமா? அந்த தேவனுடைய ஆலயமா நீ மாற விரும்புறியா? அது உனக்கு ஒரு சமாதானத்தை தரும். பரிசுத்தாவின் வல்லமையினால் உண்டாகிற சமாதானம். இன்னைக்கு நான் உனக்காக ஜெபிக்க போறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் செய்த ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் கவனிங்க. அதை ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். லூக்கா 11:13 பாருங்க. லூக்கா 11:13. இந்த பரிசுத்தாவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா 11:13 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ பரிசுத்த ஆவியை பெறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வழிதான், வேண்டிக் கொள்ளணும். ஜஸ்ட் ப்ரே. விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளு, சந்தேகப்படாம வேண்டிக் கொள்ளு. நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது உனக்கு கிடைக்கும். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தனியாக சொன்ன காரியம் அதுதான் அவங்க செஞ்சாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 அவங்க அபிஷேகத்தை பெறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 1:14 வாசிப்பீங்களானா, அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தாங்க? தரித்திருந்தாங்க. அவ்வளவுதான். அதோட முடிவு என்னன்னா, பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்த பொழுது பலத்த முழக்கம் உண்டாகி இடம் அசைந்து அவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கினது. அந்த நாள் முதல் ஃபயர் பிராண்டா மாறினவன் பின்னால் எங்கேயுமே போல. அவன் லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் உண்மையாக விசுவாசிக்கிறேமா? 2019 in this convention, in the last day, God is promising you, I will bless my people with my peace. என் சமாதானத்தை கொடுத்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். நீ சமாதானம் ஏதோ சின்ன சமாதானம், சாந்தி, அமைதி அதெல்லாம் பேசாத. இயேசு தெளிவாக சொன்னார், உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்கறது இல்லை, என் சமாதானம் வேற. உலகம் டிஃபைன் பண்ற சமாதானம்லாம் கிடையாது. யோகா போஸ்டர்ல உட்காந்து வச்சிருக்க சமாதானம் கிடையாது. டிரான்சென்டென்ட் இமேஜினேஷன்ல உட்காந்துருக்க சமாதானம் கிடையாது. இந்த சமாதானம் பாவ மன்னிப்பினால் உண்டாகிற சமாதானம். இந்த சமாதானம் ஜெபத்தினால் வருகிற சமாதானம். இந்த சமாதானம் பரிசுத்தாவின் வல்லமையினால் வருகிற சமாதானம். எத்தனை பேர் இந்த சமாதானம் வேணும்? எழுமி நிலுங்க, ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுமி நிற்க போறோம். நீ ஆண்டவரை பார்த்து கேளு, லார்ட் ஃபில் மீ வித் திஸ் பீஸ். நம்ம பொதுவாக சமாதானம் அப்படின்னாலே ரொம்ப வீக்கா நினைக்கிறோம். சமாதானம்னா அப்படியே அமைதியா டார்மெண்டா இருக்குது. நோ, this peace can make you a powerful person, a person with authority, a person who is bold, courageous to share the good news of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தைரியம் உள்ளவனா உன்னை மாற்றுகிற சமாதானம் தான் பரிசுத்தாவின் வல்லமை கொடுக்கிற சமாதானம். இந்த சமாதானத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க?
Come on, lift your hands and start praying right now. Start praying right now. Start praying right now. Hallelujah. Hallelujah. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். வேண்டிக்கொள், வேண்டிக்கொள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் உனக்கா ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஜெபம் பண்ணு இன்னைக்கு. இயேசுவே, வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும், அந்த வல்லமை எனக்கு தாரும். என் வெட்கங்களை உடைக்கிற, என்னுடைய பயத்தை உடைக்கிற, ஹல்லேலூயா, தயக்கங்களை உடைக்கிற. ஓ ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பி, ஜெபம் பண்ண ஆரம்பி. Everybody start praying. Start praying. Start praying. Ora baba 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 shantala raba shandalaria. Rikabala raba shandalaria. இயேசுவே, 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 அந்த வல்லமை எனக்கு தாரும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். உலகம் எங்க என்னை கொண்டு போகிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற, சாட்சியா என்னை மாற்றுகிற அப்பா, அந்த வல்லமை இப்பொழுது நான் அனுபவிக்கட்டும். அந்த வல்லமை என் மேல இறங்கி வரட்டும் சுவாமி. அந்த வல்லமை எனக்கு இறங்கி வரட்டும். அந்த வல்லமை என் மேல இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சின்ன பிள்ளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் இன்றைக்கு ஒரு ஃபயர் பிராண்ட், ஒரு ஃபயர் பிராண்ட் ஃபார் ஜீசஸ், ஃபயர் பிராண்ட் ஃபார் ஜீசஸ், ஃபயர் பிராண்ட் ஃபார் ஜீசஸ், an evangelist for Jesus. ஓ, இயேசுவின் சத்தத்தை சுமக்கிற பிள்ளையாக, இயேசுவின் சுவிசேஷத்தை சுமக்கிற பிள்ளையாக இப்பொழுது மாறப் போகிறாய். இப்பொழுது நீ மாறப் போகிறாய். அந்த வல்லமை மேல் இறங்கி வரப்போகிறது. ஓ, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பி, ஜெபம் பண்ண ஆரம்பி. Come on, open your mouth and cry out to God. Cry out to God. ஆண்டவரை பார்த்து வேண்டிக்கொள், வேண்டிக்கொள். இயேசுவே, இயேசுவே, அந்த வல்லமை எனக்கு தாரும், அந்த வல்லமை எனக்கு தாரும். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, பயப்படாத, தயங்காத. இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமை யோசித்து பார்க்காத. கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார், கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். உன்னுடைய டீச்சர் ஸ்டூபிட் சொல்லியிருப்பாங்க, உன்னை இடியட் சொல்லியிருப்பாங்க, உன்னை குட் ஃபார் நத்திங் சொல்லியிருப்பாங்க, யூஸ்லெஸ் சொல்லியிருப்பாங்க. உனக்கு படிப்பு ஏறல, உனக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, உனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். ஆமா, நான் உருப்பட மாட்டேன். ஆனா கர்த்தருடைய வல்லமை என் மேல் வரும்பொழுது நான் வேறு மனுஷனா மாறிடுவேன். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவனாய் நான் மாறப் போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதப்பா, சோர்ந்து போகாத. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். கரங்களை உயர்த்திரு, கரங்களை உயர்த்திரு. அப்பா, என் மேல இந்த ஆவியை ஊற்றப்பா. கேளு, தைரியமா கேளு, விசுவாசத்தோடு கேளு, நம்பிக்கையோடு கேளு, உறுதியா கேளு. ஜோமண்ணு, 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 ஜோமண்ணு. உன் வாயின் கட்டுகள் அவிழ்கிறது, வாயின் கட்டுகள் அவிழ்ந்து போகிறது, இருதயத்துள்ள பயங்கள் விலகுகிறது. ஓ, உமேல வரங்கள் இறங்கி வருகிறது, வரங்கள் இறங்கி வருகிறது, வரங்கள் இறங்கி வருகிறது, வரங்கள் இறங்கி வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமாக்கும் வரம், தீர்க்க தரிசன வரம், வியாக்கியானம் பண்ணுகிற வரம், விடுதலையாக்குகிற வரம் இப்பொழுது, 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 இப்பொழுது. ஓ ரபபபப ஷம்பலபரபனலகர ஷத்தலரியலா ரீலியன் தலர ஷந்தல ரிகபலரப ரிகபபபபபபபப ஷபலபரபலபரப. ஜெபம் பண்றத நிறுத்தாத, ஜெபம் பண்றத நிறுத்தாத. வேண்டிக்கொள், 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 வேண்டிக்கொள். ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. Fill me, fill me, fill me, Lord, fill me, Lord, fill me, Lord, fill me, Lord, fill me, Lord. கதறு, 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 ஆண்டவர்ட்ட கதறு, கதறு. இயேசுவே, இயேசுவே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ஓ, அந்த வல்லமை, 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 வல்லமை என் மேல இறங்கட்டும், என் மேல இறங்கட்டும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். Sorry for the interruption. I just want to clarify something. Please don't pray, Lord give me the gift of tongues. அந்த ஜெபத்தை செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. இயேசு வந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அந்நிய பாஷை பேசுறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல.
பரிசுத்தாவியின் வல்லமையினால் தரிப்பிக்கப்படணும்னு காத்துருங்க. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இயேசுவே எனக்கு உடைய வல்லமை வேணும் சாமி, உங்களுடைய அனாயிண்டிங் எனக்கு வேணும், உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும். நான் கர்த்தருக்காக எழும்பி ஒரு சுடராக நான் பிரகாசிக்கணும், நான் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீ அதை மட்டும் ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை வரத்தினால நிரப்புவார். the gift of the Holy Spirit கர்த்தர் உனக்கு தருவார். இங்க பாரு, கவனி கவனி. என் வாயில நான் அந்நிய பாஷை பேசலண்ணே பாஸ்டர், நான் இன்னும் அந்நிய பாஷை வரல எனக்கு. இப்படியே உட்காந்து அதுக்கே பயந்துட்டு நான் எப்போ என் வாயில் அந்நிய பாஷை பேசுவேன், அந்நிய பாஷை, இதெல்லாம் நீ கவலைப்படாத. நீ எப்பவும் பேசுவ, இன்னைக்கும் பேசுவ. கர்த்தர் உனக்கு தர்றது பெரிய காரியம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை. நீ ஜெபிக்க வேண்டியது for the power of the Holy Spirit. The power of the Holy Spirit அது உனக்கு தேவை இன்னைக்கு. இந்த வல்லமை வந்து இங்க பாருப்பா, கவனி கவனி கவனி. குதிக்கிறதுக்கு இல்லை, குதிக்கிறது கிடையாது. இந்த வல்லமை வந்து வேகமா கைத்தட்டுறது கிடையாது. இந்த வல்லமை என்ன வல்லமை தெரியுமா? சாதாரண வல்லமை கிடையாது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள பண்ணுகிற சுவிசேஷத்தின் வல்லமை. The power of the gospel being released through you. That's a different kind of power. அது உன் ஞானத்தினால் நீ செஞ்சிட முடியாது, பட்டம் வாங்கி செய்ய முடியாது, நீ எங்கேயோ ட்ரைனிங் எடுத்தெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு தேவை பரிசுத்தாவியின் வல்லமை. நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இயேசு சுவாமி எனக்கு இந்த பரிசுத்தாவியான ஃபுல்லா. நிறைய பேர் என்னென்னமோ வியாக்கியானம், அதெல்லாம் விட்டுரு. லார்ட், I don't understand everything about the Holy Spirit. You're too big to understand, but I just know only one thing. நீங்க ஒண்ணுக்கா ஜெபம் பண்ண சொன்னீங்க. பரத்திலிருந்து வல்லமையினால் நீ தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீ தரித்திரு, நீ ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். I'm just praying, Lord, you fill me with the anointing of the Holy Spirit. And I know அந்த வல்லமை என் மேல வரும்போது, ஆவியானவர் என் மேல வரும்போது, ஒரு பெலன் ஒரு பெலன் ஒரு பெலன் ஒரு தைரியம், ஒரு சத்துவம் என் மேல இறங்கி வரும். வாயின் கட்டுகளும் அவிழ்ந்துரும், என் வாழ்க்கையே மாறிடும். கவனிப்பா, நீ சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிட்டு திருப்தியோட எழும்பி போயிடலாம் நினைக்காத. That's a very momentary experience. But what God is trying to speak to you today is not a 10-minute experience. What God is trying to do to you today is a life transforming experience. You will never be the same again. You will never be the same again. பரிசுத்தாவியின் அபிஷேகம் அப்படின்றது இந்த ஆலயத்துக்குள்ள நடக்கிற ஒரு காரியம் மாத்திரம் கிடையாது. இந்த ஆலயத்தை விட்டு நீ புறப்பட்டு போக போற. எருசலேமுக்கு, சமாரியாவுக்கு, யூதேயாவுக்கு, உலகத்தின் கடையாந்தரங்களுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போக போற. Hey, listen. This is not an ordinary thing. நீ வீசா அப்ளை பண்ணா கூட உனக்கு எவனும் வீசா கொடுக்க மாட்டான். பட் இன்னைக்கு வந்து ஒரு சிலரை ஆண்டவர் இந்த பூமியின் கடையாந்தரங்களுக்கு கொண்டு போறதுக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. உன்னை எம்பவர் பண்றாரு. நீ படிச்சுட்டு பட்டம் வாங்கி அப்ளை பண்ணி போற ஒரு வீசா கிடையாது. கர்த்தர் உன்னை கொண்டு போக போறாரு. தேசங்கள் உன்னை அழைக்கும். நீ கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிவிக்க போற. இங்க பாருப்பா, நீ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்றது 10 நிமிஷம் நீ வந்து கன்வென்ஷன்ல பேசிட்டு பரவசப்பட்டு வெளியே போறது இல்ல. கர்த்தர் உன்னை வந்து நார்த் இந்தியால கொண்டு போய் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போறாரு. உன் ஸ்கூல்ஸ்ல உன்னை பயன்படுத்த போறாரு. உன்னுடைய யூனிவர்சிட்டியில பயன்படுத்த போறாரு. உன் டியூஷன் சென்டர்ல உன்னை பயன்படுத்த போகிறாரு. உன் கிளாஸ் ரூம்ல பயன்படுத்த போகிறாரு. நீ விளையாடுற ஃபீல்ட்ல உன்னை பயன்படுத்த போகிறாரு. உன் வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறாரு. நீ வேறு மனுஷனாவாய். நீ வேறு மனுஷனாவாய். You will no longer be dormant. நீ பயந்து நடுங்கிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணாம ஒளிஞ்சிக்கிட்டு ஓடுற பாரு, இனிமே அது நடக்காது. இந்த அபிஷேகம் வந்து இங்க பாரு, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கவன் நிறைய பேரு சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை பேசிட்டு வெளியே வேற ஏதாவது பாஷை பேசுறான். ஏன்னா அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம்னா அந்நிய பாஷை பேசணும். கண்டிப்பா அந்நிய பாஷை பேசுவீங்க, நான் அதுக்கு எதிரி கிடையாது, ரொம்ப முக்கியம். ஆனா சர்ச்சுக்குள்ள நீ பேசுறது மாத்திரம் இல்ல, நீ புறப்பட்டு போய் கர்த்தருக்கா சாட்சியா இருக்கிற பாரு. That is the way the anointing of the Holy Spirit becomes full in its purpose. நோக்கம் அப்பதான் நிறைவேறுது. நீ சாதாரணமா இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணாத. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது வந்து என் ஃபியூச்சரே மாற்றணும் சுவாமி, என் வாழ்க்கையை மாற்றணும் சுவாமி. நான் வந்து சும்மா ஸ்கூலுக்கு போகிறேன், ஒரு கிளாஸில் பாஸ் பண்ணுறதுக்காக, மார்க் வாங்குறதுக்காக இப்படி தான் நான் டெய்லி நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் டியூஷனுக்கு போனால் இதை படிக்கணும் இப்படி தான் போகிறேன். படிக்கிற தப்பு இல்லை. ஆனால்
நான் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் யார் தெரியுமா? இந்த சரீரம், இந்த பாடி இது என்ன பாடி தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீ இன்னைக்கு எத்தனை பேர் இங்க இருந்து அபிஷேகம் பெற்றுட்டு நீ போறதை விட ஒரு எண்ணத்தோடு நீ போ. This is the temple of God. நான் வந்து so and so this is what I do, this is what I am, என்னென்னமோ பட்டம் டைட்டில்லாம் கொடுத்துருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ வெளியே போற எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்து தலைமையில வந்து என்ன எக்ஸைட் பண்ணிட்டு குதூகலப்படுத்திட்டு பரவசப்படுத்திட்டு போன ஒரு விசிட்டர் கிடையாது. He is becoming a resident. எனக்குள்ளே குடியேறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னா ஏதோ ஆவி நினைச்சுக்கிடாதப்பா. அவர் திருத்துவ தேவன். He is the God of the universe. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் இந்த பூமி உருவாகும் போது தண்ணீர்கள் மேலே அசைவாடின அந்த ஆவியானவர் மரியாளை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர். The same Holy Spirit which rested on Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அதே ஆவியானவர். நீ வந்து பரிசுத்த ஆவியானவர்னா ஏதோ ரீசன்ட் ஃபைண்டிங் நினைக்காத. ஏதோ புதுசா இப்பதான் புதுசா வந்திருக்காரு, இயேசு போன பிறகு கடைசியா வந்துட்டாரு. இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கிரியை செய்த அதே வல்லமை. அப்ப நீ யார் தெரியுமா? இன்னைக்கு நீ இயேசுவை போல நீ மாற போற. இது சாதாரண விஷயம் இல்லை. இது அவருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருமானா உன்னால சும்மா இருக்க முடியாது. You will be a fire brand for Jesus. இயேசுவுக்காக ஒரு ஃபயர் பிராண்ட். a fire brand. உன் மூலமா இன்னைக்கு குடும்பங்கள் மாற போகிறது. வீடே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறது. சில வீடுகள்ல உங்க அப்பா அம்மாவுடைய லைஃப் உன் மூலமா மாற போகிறது. உங்க அப்பாவுடைய குடிப்பழக்கம் உன்னுடைய ஜெபத்தின் மூலமா மாற போகுது. இன்றைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோடைய கெட்ட பழக்கங்கள் உன்னுடைய சுவிசேஷத்தினால முறிக்கப்பட போகிறது. அப்படி உன்னை மாற்றுறதுக்கு அவர் வல்லமையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வல்லமை எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Lord, I'm not going back as an ordinary person. I want to go back as a fire brand for Jesus. இயேசுவுக்காக ஒரு சுடர் விடுகிற விளக்காக நான் இங்கிருந்து போக விரும்புறேன். அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டவனா, அபிஷேகம் நிறைஞ்சவனா, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தவனா, பரவசத்தினால நிறைந்து தேவனுடைய மகிமையினால் நிறைந்த ஒரு மகிமையின் பெட்டகமா இந்த இடத்தை விட்டு நான் போக போறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாய் மாறப் போகிறது. இப்பொழுது நான் உம்மை சுமக்கிறவனா இங்கிருந்து போக போகிறேன். அந்த வல்லமை என் மேல் இறங்கட்டும். இப்ப வாயை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பி. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பி. எல்லாரும் ஜெபிக்க. நான் பாட்டு பாட மாட்டேன், பாட்டுலாம் பாட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன். உனக்காக யாரும் வந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீ ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி. Everybody start praying. Everybody start praying. Everybody start praying. Every musician start to pray. Lord Jesus, fill me with your anointing. Fill me with your Holy Spirit. Every girl, every boy, start praying. Lord Jesus, anoint me, anoint me, anoint me, anoint me, anoint me. Fill me, fill me, fill me, fill me, Lord. Fill me, Lord. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. Come on, open your mouth and start praying. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஜோமண்ணு, 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 ஜோமண்ணு. இப்பொழுது உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. Come on, receive it. Receive it. Receive it. A transforming experience. A transforming experience. A transforming experience. வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். இப்பொழுது வாயின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். வாயின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். நவமான பாஷைகளை நீ பேச போகிறாய். நவமான பாஷைகளை இப்பொழுது பேச போகிறாய். ஓ ஹalleluya, hallelujah. Come on, come on, pray, 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 pray. Everybody start asking, Jesus, Jesus, thank you, 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 thank you. ஓ ரபா கபல ரஷந்தல ரகதல ரஷந்தலரியா. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. உட வல்லமையினால் நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உட வல்லமையினால் நிரப்புங்கப்பா. என்ன மூழ்கன ஆண்டவரே, மூழ்கன ஆண்டவரே, மூழ்கன ஆண்டவரே. Oh, hallelujah, 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 hallelujah.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாத, சந்தேகப்படாதே. வாயை திறந்த ஆண்டவரை பார்த்து கதறு கதறு கதறு, கண்ணீர் விடு, அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே இயேசுவே என்ன நிரப்பிருங்க நிரப்பிருங்க நிரப்பிருங்க. எல்லா மாம்ச பலன சார்ந்த சார்கள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். ஓ ரபா கபா பாபா பாபா லபா ரபா ஷந்தல ரிகா லகன் தலரா ரிகா தலரா ஷந்தலரியா. இயேசுவே ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அப்பா நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த இடம் அசையட்டோம்ப்பா, இந்த இடம் அசையட்டும் ஆண்டவரே, இந்த இடம் அசையட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோட உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். Pray, 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 pray. Don't give up. Don't give up. Don't give up. Don't give up. Keep asking, asking, asking. Oh, hallelujah. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை, அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை, அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை. Come on, come on, come on. Worship him. Start to pray and praise. Lord, I thank you. 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 Shabababalabarabala bantalara shandalaria. Rikalaga shantalara bantalaria la shandalaria. Rikabalarabadala mantalaria shandalaria. Lord, let your power rest on me. 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 உம்முடைய வல்லமை என் மேல இறங்கட்டும் சாமி. உம்முடைய வல்லமை என் மேல இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தர் வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. நீ நிக்கிற இடத்தில் அக்கினி உன் மேல இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. இப்பொழுது 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 receive it in Jesus name. Receive it. Receive it. Receive it in Jesus name. Shabababalabarabantala shandalaria. Thank you. Thank you, mighty Jesus. Mighty Jesus. Mighty Jesus. Mighty Jesus. உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி. நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மேல் கரத்தை வைத்தவர்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. Come on, worship him, worship him, worship him. Oh, God of heaven and earth. God of heaven and earth. God of heaven and earth. உன் மேல இறங்கி இருக்கிறார். அவருடைய வல்லமை மேல இறங்கி இருக்கு. Oh, hallelujah. Thank you, Lord. Lives are changed. Lives are changed. You are no longer the same. You are no longer the same. You are no longer the same. நீ அதே பிள்ளை கிடையாது. அவருடைய வல்லமை மேல இறங்கி இருக்கிறது. ஓ, நீ தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவின் ஆலயம். ஓ, ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. You are no longer the same. நீ அதே பிள்ளை கிடையாதுப்பா. நீ உள்ள வந்த பாரு, அந்த பையன் கிடையாது. நீனு அதே மக கிடையாது. நீனு கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார் இன்றைக்கு. ஓ ரபா பாபா ஷந்தல ரபந்தல ஷந்தலரியா. அவருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. அவருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. அவருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானம். Thank you. Thank you. Thank you, Jesus. Mighty Savior. Shapili barabadala gantilira shantiliri gantala gandalaria shandalaria. Worship you, Lord. Thank you for your presence in this place. Thank you for anointing in this place. பிள்ளைகளை மாற்றி இருக்கிறீங்கப்பா. அவங்களை நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களை வேறு மனுஷனா மாத்திட்டீங்கப்பா. நன்றி, நன்றி. உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றி இருக்கிறீங்க. உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றி இருக்கிறீங்க. ஷபா பாபா லபா ரபாதா லபாந்தலரா ஷந்தலரியா. Rikabala Rabba Shandala Rigantalara Shandalaria. Mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus. எனக்கு தெரியும் இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கிற சில பிள்ளைங்க, you know that you are not the same. Something has gone into you, something has happened. There is such a big freedom, so much of power, so much of joy. Oh, hallelujah. So much of faith. Thank you, mighty Lord. I just want to sing one song before I do something else led by the Spirit. The Gerson உடைய பாட்டு ஒன்று இருக்கு. இது பாடுறதுனா நீங்க அபிஷேகம் பெற போறீங்க நான் சொல்லல. I just want to sing this song so I can share the next thought more effectively. என்னை நிரப்புங்கப்பா உம்மை வல்லமையினால. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. பரிசுத்த ஆவியினால் நான் மூழ்கணுமே. தெரியுமா அந்த பாட்டு? என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பாடலாமா? மூழ்கணுமே நான் நிரப்பிடுங்க. ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். பாடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. பேதுரு போல நிழலை தொடுவோம். சுகத்தை பெறணும். ரட்சையை தொடுவோம். அற்புதம் பெறணும். பாடு. நிழலை தொடுவோம். சுகத்தை பெறணும். ரட்சையை தொடுவோம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.